வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வெஜ் கோலா உருண்டை. இது நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீயோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கோலா உருண்டை வந்து சோயா சங்க்ஸ் வச்சு செய்ய போகிறோங்க. அதுக்கு 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற வாட்டராக 1/2 லிட்டர் அளவு சேர்த்துங்க. இதில் பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் அளவு இதில் சேர்த்துட்றேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ பாருங்கள், 2 துண்டு பட்டை எடுத்துருக்கேன், 3 கிராம்பு, 2 ஏலக்காய். அப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனலுங்க, கலருக்காக நான் சேர்க்குறேன். இப்போ காரத்துக்கு வந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணுங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போவும் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி இல்லாத ட்ரையாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாத புழிங்கிறது. தண்ணியோடு அரைச்சா வந்து நம்மளுக்கு எண்ணெய் இழுத்துரும். இப்போ இந்த மாதிரி தண்ணி இல்லாத நல்லா ட்ரையாக புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோடு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதோடு வந்து நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும் மேலே. இப்போ வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. நல்லா கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ அதோடு வந்து 1 கொத்து கருவேப்பிலை, வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே இதோடு சேர்த்துங்க. இப்போ பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இதை வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைந்து விட்டுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க, இப்படி நல்லா பிசைந்து விடுங்க. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காதையே எந்த அளவுக்கு பிசைந்துருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து தண்ணி தெளிச்சிட்டு பிசைந்து எடுத்துங்க. அதுக்குன்னு ரொம்ப கட்டியாக பிசைந்துடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசைந்துங்க. இல்லைனா உள்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்தாலும் ஆயில் இழுத்துரும். அதனால் பார்த்து சேர்த்துங்க இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு லூஸாக பிசைந்துருக்கோம் உங்களுக்கு மாவு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு பிசைந்துங்க லூஸாக. இப்போ தேவையான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. இப்போ நான் இந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது. நல்லா சூடாகணும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா போடலாம். இதை போட சொல்ல வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நீங்கள் ஃப்ளேம் அதிகம் வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்குங்க, வேகாது. அதனால் இதை வந்து சிம்மில் தாங்க பொரிச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு உருண்டை கூட உடையாத வந்திருக்கு. இப்போ நம்ம பக்குவமாக போட்டுருக்கோம். இப்போ இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி இதையும் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான வெஜ் கோலா உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல காரசாரமான வெஜ் கோலா உருண்டை. இது நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதில் அரிசி மாவெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சதுனால மேலே வந்து நல்ல மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.